ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வாலிப தம்பியை ஒரு நாள் சந்தித்தேன். அப்போ என் கூட அவன் காரில் அவன் ட்ராவல் பண்ணான். அப்போ நான் அந்த காரினுடைய சைடில் தண்ணியை எடுக்கும்போது அந்த பாட்டிலில் தண்ணி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அந்த கார் ஓட்டுற அந்த டிரைவ் பண்ணுறவரை பார்த்து, பிரதர் அடுத்த கடை வரும்போது ஓரத்தில் நிப்பாட்டுங்க பிரதர், பாஸ்ட்டுக்கு வரும்போது தண்ணி மட்டும் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி நிற்க வச்சு நான் சொன்னேன், பரவாயில்ல அட்ஜஸ்ட் இல்லை வாங்கிட்டு வந்துட்டான், ஓடி வாங்கிட்டு வந்துட்டான். அவன் கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் பக்கத்தில் என் கூட ட்ராவல் பண்ணா. 8 மணி நேரமும் பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய ஒரே கான்செப்ட் என்னவா இருந்துச்சுன்னா, என்னை பார்த்துக்கிறது மாதிரி தான் இருந்துச்சு. சுடு தண்ணி வேணுமான்னு கேட்பான், தண்ணி கொடுக்கட்டுமான்னு கேட்பான், கீழே இறங்கினா கூடயே வந்துடுவான். பாத்ரூம் போகும்போது அவனே முன்னாடி போய் ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து உள்ளே ஊற்றிட்டு இப்போ போங்க பாஸ்டர். அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. உடனே அவனை பார்த்து கேட்டேன், எப்பா உனக்கு இந்த 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 பணிவிடையின் ஆவி உனக்கு எப்படி கிடைச்சிருச்சு? எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உன்னை பார்க்கும்போது நானே ஜெபம் பண்ணுறேன், நான் இப்படி பணிவிடை செய்யணும்னு நான் நினைக்கிறேன், நீ எப்படி அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்னான், அந்த என் கூட இருந்த அந்த டைமு துரத்தப்பட்ட சமயம். 7 வருஷம் ஒரு போதகருக்கு தன்னுடைய கையில் கீபோர்டை தூக்கிட்டு அவ்வளோ வெயிட்டை கழுத்தில் போட்டு எங்கே கூப்பிட்டாலும் போயிடுவானாமா, எங்கே கூப்பிட்டாலும். ஆனால் ஒரு நாள் கூட அந்த போதகரை அவனை பார்த்து நீ நல்ல பையன், நீ நல்லா செய்கிற, ஒன்றும் சொன்னதில்லை. 7 வருஷம் அவருக்கு அந்த கீபோர்டை தூக்கி போனா. ஆனால் அவர் என்ன பண்ணார்னா, ஒரு சின்ன சர்ச்சில் இருக்கிற ஒருத்தர் இவன் பேரில் ஒரு பழி சொன்னதுனால எதையுமே விசாரிக்காமல் நீ நாளையிலேருந்து வர வேணாம்ப்பா அப்படின்னு தூக்கி போட்டார். இந்த தூக்கி போடும்போது அவன் நிறைய இடத்துல அலைஞ்சிட்டு இருக்கும்போது என்னை சந்திக்கிறான், என் கூட அன்னைக்கு ட்ராவல் பண்ணுறான். ஸோ அவனுக்காக ஜெபம் பண்ணி நான் அனுப்பும்போது என் மனசில் ஒரு வார்த்தை வருது, நான் இதை சொல்லி ஜெபம் பண்ணுறேன். அப்படி என்ன ஜெபம் பண்ணுறேன்னா, அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு விட்டுட்டேன். ஆனால் என் மனசுக்குள்ள என்ன ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா, 7 வருஷம் இந்த கீபோர்டை தூக்கி இந்த பிள்ளை அலைஞ்சிட்டே இருந்திருக்குது, இவ்வளவு பணிவிடைன்னு ஆவியாக இருக்கிறானே, நீங்கள் பார்த்துருக்குறீங்களா ஆண்டவரே, நீங்கள் கவனிக்கிறீங்களா, உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் எப்படி இவனை என்கரேஜ் பண்ணாமல் இருப்பீங்கன்னு சொல்லி ரொம்ப நாள் ஓடிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் தாண்டிச்சு. சமீபத்தில் ஆந்திரா பக்கத்தில் நான் ஆந்திரா பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஊழியத்தில் ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரனாய் அவனுக்கு கீழே 2000 பேரை கத்த தந்திருக்கிறேன், 2000 பேரை. அப்போது நான் அவனை சந்திக்கும் போது அவனுடைய தோளை தட்டி சொன்னேன், இயேசு உயிரோடு இருக்கிறார்ன்றதற்கு முதல்ல நான் சாட்சிப்பா, அப்புறம் நீ சாட்சிப்பா. அவருடைய நாமத்திற்காய் காண்பிழப்பு யார் கைத்தட்டலைனாலும், யார் என்கரேஜ் பண்ணலைனாலும் கர்த்தர் பார்க்குறாருப்பா. உன்னை கைவிடலைன்றதற்கு ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார்ன்றதுக்கு சாட்சி. இன்னைக்கும் அந்த பையன் கண்ணு முன்னாடி நிற்கிறான், ஆண்டவர் உயர்த்திட்டே போறாரு, ஒரு பின்னணியும் இல்லாமல் டக். அப்போ நான் நம்புகிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, என்னை யாருமே என்னை என்கரேஜ் பண்ணலையேன்னு நீங்கள் மனசு உடஞ்சிடாதீங்க. காலையிலேருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வர்றேன் பாஸ்டர், வீட்டில் போனால் ஏன் ஊரில் உள்ள ஒருத்தனும் கஷ்டப்படலையா அப்படின்னு கேட்டு என்ன மனசை வருத்தப்படுத்துகிறாங்க பாஸ்டர், என்ன உடைக்கிறாங்க. எவனும் கஷ்டப்படாம நீ மட்டும்தான் பெருசாக கஷ்டப்படுறியா, நீ மட்டும்தான் பெருசாக வேலை செய்கிறியா? ஆனால் நான் கடந்து போன பாதை என்னன்னு அவங்களுக்கு தெரியாது பாஸ்டர். என்னை என்கரேஜ் பண்ணாட்டி கூட பரவாயில்ல பாஸ்டர், என்னை டிஸ்கரேஜ் பண்ணாமல் இருந்தால் போதும், எனக்கு குறைவாக பேசாமல் இருந்தால் போதும், எனக்கு அதனாலேயே எதுவுமே பண்ண வேண்டான்னு தோணுது, அதனாலேயே என்ன நான் ரொம்ப குறைச்சிக்கிட்டேன். நான் என்னமோ ரொம்ப என் கணவனாருக்கு முன்னாடி நான் நிற்கும் போது ரொம்ப வேஸ்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன், என் மனைவிக்கு முன்னாடி நான் நிற்கும் போது ரொம்ப நான் பிரயோஜனமே இல்லாத ஒருத்தனை நான் ஃபீல் பண்ணுறேன், என் பிள்ளைகளுக்கு முன்னாடி நான் நிற்கும் போது நான் ரொம்ப கேவலமான ஒரு பிறவியாக போயிட்டேனோ அப்படின்னு யோசிக்கிறேன். யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறவங்க, இதே அனுபவத்துக்குள்ள நீங்க கடந்து போகலாம், இதே ஃபீலுக்குள்ள நீங்க கடந்து போகலாம். இத்தனை வருஷம் உங்க மேனேஜ்மெண்ட்டுக்காக உழைச்சு பாடுபட்டு அவ்வளோ பிரயாசப்பட்டு, ஆனா உங்க மனசுக்குள்ள நான் என்ன பிரயோஜனமே இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்க கரத்தை பிடிச்சு சொல்றாரு, இல்லவே இல்லை, நீங்க அதற்காக தாழ்வு மனப்பான்மையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நீங்க செய்ய வேண்டிய வேலை உங்களுக்கு கைத்தட்டு கிடக்க வேண்டிய வேலை அல்ல, அது உங்க பொறுப்பு.
அது உங்க தலை மேல கர்த்தர் வச்சிருக்கிற பெரிய ஆசீர்வாதம். அதுல நீங்க தான் தலைவி, அதுல நீங்க தான் தலைவன். கர்த்தர் சொல்கிறார், அந்த காரியத்தை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாய் நினைத்து செய்யுங்கள். பரலோகத்தின் தேவன் ஒரு நாள் உங்களை கை தட்ட வைக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். தூக்கி எடுக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். நீங்க இல்லாததை நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க. நீங்க செய்தது உச்சரிக்கப்படும். நீங்க பண்ணினது நிறைய பேர் வாசிப்பார்கள். கர்த்தர் பரலோகத்தின் தேவன் உங்களை அங்கீகரிப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இப்ப சொல்லுங்க, உங்களை பார்த்து நெஞ்ச தட்டி, நீ பயப்படாத, நல்லா செய், தீவிரமா செய், வேகமா செய். சொல்லுங்க, நல்லா செய். உங்களை பார்த்து சொல்லுங்க, வேகமா செய். இருக்கிற பலத்தை எல்லாத்தையும் போட்டு செய். நாளைக்கு செத்தா கூட பரவாயில்லன்னு நினைச்சு செய். நாளைக்கு மிச்சம் எதுவும் வைக்கக்கூடாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு இப்போ எல்லாம் பண்ணி முடிச்சிடணும். அப்படி செய். நாளைக்குரியதை நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆமே, செஞ்சுட்டே இருங்க. பரலோகத்தின் தேவன் கணக்கு வைத்திருக்கிறார். இந்த ஊழியத்திற்காக நீங்க செய்தத கணக்கு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீங்க கொடுத்த ஒவ்வொரு பணத்திற்கும் கர்த்தர் கணக்கு வச்சிருக்கிறாரு. நீங்க உழைச்ச ஒவ்வொரு உழைப்பிற்கும் கர்த்தர் கணக்கு வச்சிருக்கிறாரு. 27ஆம் தேதி நடக்க போகிற வாலிபர் பெருவிழாவில் நீங்க என்ன செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியாது. கர்த்தர் பார்க்காம இருப்பாரா? அவருடைய கண்ணை யாரு மறைக்க முடியும்? நீங்க எந்த தெருவில் போய் யாரை கூப்பிட்டீங்க, எவ்வளவு ஜெபம் பண்ணீங்க, கர்த்தர் அறிந்திருக்கிறார். நான் நம்புகிறேன், சீக்கிரமாய் அந்த பையனுடைய மகிமையை கண்ணு பார்க்குமானால் உங்களை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறத பார்க்கும். ஆண்டவருக்காக செஞ்ச ஒருத்தரும் தரித்திரர் ஆனதில்லை. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே, என்னுடைய தாழ்வு மனப்பான்மையை எடுத்து போடும். எதை குறித்து தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது சொல்லி, என்னை யாரும் என்கரேஜ் பண்ணலைன்னாலும் நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே போகக்கூடாது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? கையை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். நோ எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நல்லா சொல்லுங்க, எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அது எனக்குரிய வேலை, அது எனக்குரிய பொறுப்பு, அது எனக்குரிய எதிர்காலம். நான் தான் அதுல ராஜா. சொல்லுங்க நல்லா, நீங்க தான் அதுல ராஜா. நீங்க கொடுக்கிற பரிசை விட வேற யார் பெருசா பரிசை கொடுத்துட போறாங்க? ஆண்டவரை தவிர ஒரு மனுஷனுக்கு அவங்களுக்கு கொடுக்கிற பரிசு தான் பெரிய பரிசு. நீங்க மட்டும் உங்களுக்கு ஒரு பரிசை கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மன அழுத்தத்தில் இருக்கிற சிலரை பார்த்தீங்கன்னா நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு தெரிவாங்க. அந்த மாதிரி மன அழுத்தத்தில் இருக்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா? நீங்கள் சந்திச்சுக்கிறது கம்மி. நான் நிறைய சந்திச்சிருக்கிறேன். நான் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவளுக்கு மன அழுத்தத்தில் இருப்பாங்க ஃபுல்லாக. நான் உட்கார்ந்தா அப்படி நடக்குது, இப்படி நடக்குது அப்படின்னு. இவங்க பார்த்தீங்கன்னா வேற உலகத்திலே இருப்பாங்க. அவங்களுக்கு கவுன்சிலிங்கே கொடுக்க முடியாது. அவங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. என்ன சொன்னாலும் கடைசியாக நினைப்பான் தெரியுமா, நான் சொல்லுகிறதை கேளுங்கள், நான் தான் கடவுள் அப்படின்ட்டுருவாங்க. அப்போ தனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன ஜெயிக்கிறதற்கு யாருக்கும் அதிகாரமே இல்லை. ஹல்லேலூயா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கோடி வீடிப்பா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கோடி வீடிப்பா. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே.